الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال الله سبحانه وتعالى: قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني فسبحان الله وما أنا من المشركين. وقال الله سبحانه وتعالى: خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أنا الرحمة المهداة. رواه البيهقي. وقال عليه الصلاة والسلام: مثلي ومثلكم كمثل رجل استوقد نارا إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري في صحيحه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விலக்கப்பட்ட எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் முழுமையாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இரண்டு அன்புகளை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வது அது எங்கள் மீது ஃபர்து ஐனாக இருக்கிறது. முதலாவது, எங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹுவை நாங்கள் ஒவ்வொருவர்களும் நேசிக்க வேண்டும். அல்லாஹுவை நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஃபர்து ஐனாகும். அதற்கு அடுத்ததாக, எங்களுக்கு பிழையான பாதைகள் இருக்குகின்ற இந்த உலகத்திலே சரியான பாதையை காட்டுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையே முழுமையாக அர்ப்பணித்த ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதும் எங்களின் மீது ஃபர்து ஐனாகும். ஃபர்து ஐன் என்று சொல்வதற்கான காரணம், ஒருவர் நேசிக்கிறதை கொண்டு அடுத்தவருடைய கடமை பூர்த்தியாகாது. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகப்பன் நேசிக்கிறார் என்கிறதுக்காக பிள்ளைகள் நேசித்தவர்களாக ஆக மாட்டார்கள். தகப்பன் நேசிப்பது எப்படி கடமையோ அதுபோல தாயும் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நேசிக்க வேண்டும். தாயும் தந்தையும் அல்லாஹ்வையும் ரசூலையும்
உள்ளத்தால் முஹப்பத் வைப்பது எப்படி ஃபர்லோ அதுபோல பிள்ளைகளும் நேசிக்க வேண்டும். ஏன் அந்த நேசம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த நேசம் இல்லாமல் உண்மையில் அவர்களுக்கு வழிபட முடியாது. யாரையும் உள்ளத்தால் நேசிக்காமல் அவருடைய பேச்சின் மீது மரியாதை வர முடியாது. எப்போது அல்லாஹ் மீது முஹப்பத் வருமோ, அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ளத்தில் முஹப்பத் வருமோ, அந்த முஹப்பத் உள்ளவர்கள் அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் வழிபடுவார்கள். இதனைத்தான் அரபியிலே சொல்வார்கள், இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முத்தீஉ. ஒரு நேசிக்கிறவர் தான் யாரை நேசிக்கிறாரோ அவருக்கு வழிபடுவார். அல்லாஹுடன் முஹப்பத் இருந்தால் அல்லாஹ் சொல்வதற்கெல்லாம் கட்டுப்படுவார். தனது ரசூலுடன் முஹப்பத் இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் அனைத்துக்கும் அவர்கள் வழிபடுவார்கள். ஆனால் முஹப்பத் என்பது மனிதனுடைய கண்ணுக்கு தெரிகிற ஒரு சாமான் அல்ல. எப்படி ரூஹ் மனிதனுடைய கண்ணுக்கு தென்படுவதில்லையோ இது போல முஹப்பத்தும் கண்ணுக்கு தென்படாது. ஆனால் அந்த முஹப்பத் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்றால் அதற்கு அடையாளங்கள் இருக்குது. ரூஹ் இருக்கிறதுக்கு அடையாளம் உள்ளது போல அன்பு இருக்கிறதுக்கும் அடையாளம் வெளியே தென்படும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எந்த அளவுக்கு நுணுக்கமாக சொல்லி இருக்கிறான் என்றால், யாருக்கு அல்லாஹ் மீது முஹப்பத் இருக்கிறதோ அல்லாஹ் இதனை தெளிவாகவே சொல்லுகிறான். நீங்கள் உங்களுக்கு அல்லாஹுடன் முஹப்பத் இருப்பதாக சொல்றீங்களா? எனக்கு அல்லாஹோடு இரக்கம் இருக்கிறது. ஏன்? இல்லாமல் இருந்த முகவரி இல்லாமல் இருந்த என்னை உலகத்துக்கு கொண்டு வந்தவன் அவன். வழிகேடர்கள் உலகத்தில் இருக்கும் போது இஸ்லாம் என்ற சிறந்த மார்க்கத்தை தந்தவன் அவன். எனக்கு இவ்வளவு காலமும் ரிஸ்க் கொடுத்து கொண்டிருப்பவன் அவன். என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவன் அவன். எனக்கு தேவையான சகல உதவிகளையும் நான் தேடி செல்ல முதல்ல ஏற்பாடு செய்திருக்கிறவன் அவன். அந்த ரப்பை நேசிக்காமல் நான் எப்படி இருக்க முடியும்? அப்படி ஒருவர் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், உண்மையான முஹப்பத்துள்ளவர் எனது நபியை எனது ஹபீபை அவர் இத்திபா செய்வார். அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருப்பதற்கு அடையாளம் அவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால போற ஆளாக இருப்பாரே. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே நீங்க இவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறவர்களாக இருந்தால் நபியாகிய என்னை இத்திபா செய்யுங்க, நபியாகிய என்ன பின்பற்றுங்க. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை தேடுங்க. இபாதத்திலையும் தேடுங்க, வியாபாரத்திலையும் தேடுங்க, கொடுக்கல் வாங்கலையும் தேடுங்க, குடும்ப வாழ்க்கையிலையும் தேடுங்க, ஆடையிலையும் தேடுங்க, உணவிலையும் தேடுங்க, விழிக்கும் போதும் தேடுங்க, தூங்கும் போதும் தேடுங்க, எல்லா நேரத்திலையும் தேடுங்க. ஃபத்தபிஊனி. அப்படி நீங்க பின்பற்றுவீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கூலி என்ன தெரியுமா? திருப்பி அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ஒரு மனிதர் அல்லாஹ்வை நேசிக்கிறது வேற. அல்லாஹ்வை நேசிக்கிறதால் அவர் கபூலாகிட மாட்டாரு. அல்லாஹ் திருப்பி அவரை நேசிக்கணும், அல்லாஹ்விடத்தில் அவரு எடுபடணும். அப்பதான் அவருக்கு கபூலியத் கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க வெறுமனே முஹப்பத் இருக்கிறது என்று சொன்னதனால கபூலாக மாட்டீங்க. என்ற ரசூலுக்கு பின்னால நீங்க வரணும். வந்தாதான் ஏண்ட முஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும். யுஹ்பிபுக்குமுல்லாஹ். அந்த முஹப்பத் மட்டுமல்ல கிடைக்கும், உங்களை ரப்பு மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். வயக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும். உங்களோட பாவங்களையும் ரப்பு மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே உலகத்தில ஒரு பிரபலியம் பெற்றவர்களாக இருப்பதற்காக மாத்திரம் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் வெறும் பேசப்படுவதற்காக மாத்திரம் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் விளம்பரப்படுத்துவதற்காக மாத்திரம் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹ் விரும்புகிறான். அந்த அசைவுக்கு பின்னால ஒவ்வொருத்தரும் போகணும். அவங்க முன்மாதிரியாக உலகத்தில் வாழ்ந்தாங்க, அதுக்கு பின்னால ஒவ்வொருத்தரும் போகணும். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல சொல்றான், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க உங்களை பின்பற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க.
அல்லாஹ்வுடைய முஹப்பத் உள்ளவங்க ஜனாபே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பின்பற்றுவார்கள். பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் மன்னிப்பும் கிடைக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பின்பற்றுகிறவர்கள் இருக்கக்கூடிய ஆக உயர்ந்த குணாம்சம் என்ன? அது அவர்களுக்கு சொல்ல சொன்னான். குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரா. அன்பு நபியே, நீங்க சொல்லுங்க, இதுதான் என்னுடைய பாதை. சூரா யூசுப்ல இருக்குது, ஹாதிஹி சபீலி, இதுவே என்னுடைய வழி, இதுவே என்னுடைய பாதை. என்ன பாதை தெரியுமா? அத்உ இலல்லாஹி அலா பஸீரா. மிக தெளிவான நம்பிக்கையோட இல்மோட. பஸீராவுக்கு தஃப்சீர்ல எழுதுறாங்க பியகீனின் வ இல்மின். நாங்க தாவத்து கொடுக்கிறது சந்தேகத்தோட அல்ல, கல்வியில ஒன்றை வச்சுக்கொண்டு நாவால இன்னொன்றல்ல. எந்த ரப்பின் பக்கம் தாவத்து கொடுக்கிறோமோ அவன் ஈமான் எங்கட உள்ளத்தில நிரம்பி இருக்குது. யகீனோட அல்லாஹ்வின் பக்கம் தாவத்து கொடுக்கிறது தான் என்னுடைய வழி, இதுதான் என்ற பாதை. நான் மட்டுமல்ல, அனவமனித்தபாணி, நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் அந்த பணியை செய்வாங்க. இத்திபாவுடைய மிகச் சிறந்த ஒரு அடையாளம் அத்தஅவா இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களுக்கு தாவத்து கொடுப்பது. ஜனாபே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தத்திலையும் இந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருந்துச்சு, கண்ணால ஓடுற கண்ணீரிலையும் இந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருந்துச்சு. ராவு தூங்கினாலும் அவர்களுக்கு இந்த சிந்தனை இருந்துச்சு. என்ன சிந்தனை? எல்லா மனிதர்களையும் எனது ரப்போட இணைச்சிடணும். யாருமே உலகத்தை விட்டு பிரியும் போது அல்லாஹ்வை தெரியாதவங்களாக பைத்திடக்கூடாது. யாருமே முஸ்லிம் இல்லாம உலகத்தை விட்டு பைத்திடக்கூடாது. நரக நெருப்புக்கு யாரும் இணையாகிவிடக் கூடாது. ஏந்த உம்மத் என்று வருகின்ற ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வை அறிந்து அவனை நம்பிய முஸ்லிம்களாக உலகத்தில் இருந்து போகணும். இந்த கவலை 23 வருஷங்களும் அவங்களுடைய எல்லா அங்கங்களிலும் தெரியக்கூடியதாக இருந்துச்சு. அதனாலதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, அவங்களோட முகத்தை பார்த்தாலே ஒரு தனியான பேரழகு, சந்தோஷம் வந்த நேரத்தில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தா அது முகமாக தெரியாது, சந்திரனை பார்க்கிறது போல இருக்கும். கஅன்னஹு கித்அத்து கமர், சந்திரன் உடைஞ்சி அதோட ஒரு துண்டு வந்திருக்கிறா, அது போல பிரகாசம். அந்த பிரகாசத்துக்கு நடுவிலையும் ஒரு கவலை கோடு விழுந்திருக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு கவலை கோடு விழுந்திருக்கும். தாயிமல் ஹுஸ்ன், எப்பவுமே கவலையோட இருப்பாங்க. கல்யாண வீட்டுல பார்த்தாலும் அந்த கவலை தெரியும், பள்ளியில பார்த்தாலும் கவலை தெரியும், சாப்பாடு தின்ன உட்கார்ந்து இருந்தாலும் அந்த கவலை தெரியும். மக்களோடு சந்தோஷமாக சிரித்து பேசுகிற நேரத்திலையும் அந்த கவலை தெரியும். எந்த நேரமும் ஒரு கவலை அவங்கள்ட்ட. என்ன கவலை? அந்த கவலை முத்திக்கிட்டே போச்சு. அதனால அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களை ஆறுதல் படுத்தினான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களை ஆறுதல் படுத்தினான். ஏ நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன இந்த மக்கள் எல்லாரும் கலிமாவை ஏற்றுக்கொள்றாங்க இல்லைங்கிறதுக்காக உங்களை நீங்க அழிச்சு கொள்ள போறீங்களா? எல்லா மக்களும் இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்பது உங்களோட பேரவா, உங்களோட ஆசை. எல்லாரும் வாராங்க இல்லையே என்ற கவலையில நீங்க உங்களை அழிச்சு கொள்ள போறீங்களா? லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், அவங்க மூமின்களாக இல்லை என்று உங்களை நீங்க அழிச்சு கொள்ள போறீங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கவலை. யார பத்தி கவலைப்பட்டாங்க? அவங்களோட இருந்த ஆட்களை மட்டுமல்ல, அவங்களோட ஊர்ல இருந்த ஆட்களை மட்டுமல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை மட்டுமல்ல, எங்களை பத்தியும் கவலைப்பட்டாங்க. நாங்க பிறக்கிறது அவர்கள் இருந்து 1400 வருடங்களுக்கு பின்னாலேயாக இருந்தாலும் ஒவ்வொரு காலத்திலையும் வரக்கூடிய, ஒவ்வொரு நாட்டிலையும் பிறக்கக்கூடிய, ஒவ்வொரு கண்டத்திலையும் பிறக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் களிமா சொன்ன மூமின்களாக பூமியில வாழ்ந்துட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோட மூத்தாகணும். இதுதான் அவர்களுக்கு ஆசை. நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல முதலாவது அவங்க தான் எழும்பி நிற்பாங்க. வேற யாருக்கும் எழும்புறதுக்கு அனுமதி இல்லை. சொன்னாங்க, சூர் ஊதின உடனே முதலாவது இந்த கபரு தான் வெடிக்கும். அங்க யாரையும் தட்டி தட்டி எழுப்புறதுக்கு ஆள் இல்ல. சூர் ஊதின உடனே கபறுகள் வெடிக்கும். அதில இருந்து ஈசல் கிளைகள் போன்று மக்கள் வெளியாகுவார்கள்.
சஹீஹுல் புகாரில ரிவாயத், அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்த், யாருடைய கபர் பூமி முதலாவது வெடிக்குமோ அவர்கள முதலாவது ஆள் நான் என்று சொன்னாங்க. இந்த கபர் முதலாவது வெடிக்கும், நான் எழும்பி நிற்பேன், கபரில் இருந்து எழும்பி நிற்பேன். நின்று அவர்கள் என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் தாகமாக இருக்கும். ஏன்? எல்லோரும் நிர்வாணமாக இருக்கிறாங்க. சில முழங்களுக்கு மேல சூரிய வெளிச்சம், சூரிய ஒளி மனிதர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறது. கீழே செம்பு தரை இருக்கிறது, எங்கும் தண்ணீர் இல்ல. எல்லாரும் தேடி தெரியுறாங்க தண்ணி. போத்தல்லையும் தண்ணி இல்ல, கிணத்திலையும் தண்ணி இல்ல, யாருக்கும் மரங்களில் இருந்து பழங்களில் இருந்தும் தண்ணி இல்ல. தண்ணி தேடிக்கொண்டிருப்பாங்க. அவர்களுக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய தடாகத்தை தந்திருக்கிறான். அதோட பேர் ஹவுதுல் கௌசர். அந்த தண்ணி எவ்வளவு அழகானது என்றா, தேம்பானியை விட இனிப்பானது, பாலை விட வெண்மையானது. சும்மா உதாரணத்துக்கு சொன்னாங்க, மதீனாவில இருந்து யமன்ல இருக்கிற சன்னா வரைக்கும் அதனுடைய நீளம், அதுல குடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற குவளையங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அளவுக்கு என்று சொன்னாங்க. புகாரி ஷரீஃப்ல இருக்குது. அந்த தண்ணியினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? அந்த தண்ணிய போத்தல் கணக்கு குடிக்க தேவையில்லை, ஒரு மிடர் குடிச்சா தாகமே வராது. மன் ஷரிப ஷர்பதன் லம் யல்மா பஅதஹா அபதா, யாரு ஒரு தடவை அதால தண்ணி குடிப்பாரோ அதுக்கு பிறகு தாகமே வராது. வரிசையாக மக்கள் நிற்பாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இந்த நேரம் நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம், எங்கட மூஞ்ச காட்டிக்கொண்டு போயிலுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால? என்ன தைரியத்தோட நானும் நீங்களும் போறோம்? வரிசையில நிக்கிற நேரம் எவ்வளவு வெக்கம் வரும். அவங்களோட மார்க்கத்தை, அவங்களோட சுண்ணத்துகளை காலால மிதிச்சவங்க, சுண்ணத்துகளை ஏளனம் செஞ்சவங்க, சுண்ணத்து தானே அப்படி கட்டாயம் வாழ தேவையில்லை என்று சமாதானம் சொல்லிக் கொண்டவங்க எவ்வளவு வெக்கப்படுவாங்க. இந்த வரிசையில நிக்கிற நேரம் மலக்குகள் வந்து சில பேரை இழுத்து வீசுவாங்களாம். முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்குது. அவங்களும் ஆளோடு ஆளாக தண்ணி குடிக்கிறதுக்கு வரிசையில நிப்பாங்க. அந்த நேரம் மலக்குகள் வந்து நீ இங்கிருந்து போ அப்படி என்று இழுத்து இழுத்து வீசுவாங்க. நான் சொல்லுவேன், அடையப்பா எங்கட உம்மத்தில பிறந்த மனுஷரு தானே, நாங்க தானே அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், ஏன் நீங்க அவங்களை இழுத்து போடுறீங்க? மலக்குகள் சொல்வாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இல்லாத காலத்துல இவங்க பண்ணின குழப்பம் உங்களுக்கு தெரியா? இவங்க தீனுக்கு நெஞ்ச கொடுத்து முன்னுக்கு வரல, இவங்க தீனுக்கு முதுக காட்டினாங்க. இருதத்து அலா அதுபாரிஹிமுல் கஹ்கரா, சில பேரு முஸ்லிம் என்று பேரை வச்சுக்கொண்டு முர்த்ததாக மாறினாங்க. இன்னும் பல பேர் உங்களோட தீனுக்கு எந்த வரவேற்பையும் கொடுக்கல, அவங்க அதுக்கு முதுக காட்டி அதிலிருந்து வெகு தூரத்தில் நின்றாங்க. இவங்களை எப்படி உங்களோட ஹவுதுல் கௌசர்ல தண்ணி கொடுக்க விடையிலும் பண்ணுவாங்க? அங்கேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் வழியாகும். அதனால நாங்க ஒவ்வொருவர்களும் எங்களோட உள்ளத்தில் அல்லாஹுடைய ரசூலை பத்தி எவ்வளவு அன்பு இருக்கணும் என்று சொன்னா, அல்லாஹுடைய ரசூல உண்மையான முஸ்லிம், அவருக்கு உண்மையான முஹப்பத் வரும், உண்மையான நேசம் வரும். அந்த நேசம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்ல, அந்த நேசம் ஒரு நாளைக்கு 2 தடவை அல்ல. ஒரு உண்மையான முஸ்லிம் தஹஜ்ஜுதுக்கு எழும்பினத்தில இருந்து ராவக்கி தூங்க போற வரைக்கும் பல 100 தடவை தன்னுடைய ரசூலுல்லாஹ் நினைப்பாரு. இவர்தான் உண்மையான முஸ்லிம். தஹஜ்ஜுதுக்கு எழும்பி இருந்து கொண்டு யோசிப்பாரு, எனது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எழும்பி விரிப்பில உட்கார்ந்து இருப்பாங்க, அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும்? எழும்பின உடனே என்ன செஞ்சிருப்பாங்க? கண்களை கசக்கி இருக்கிறாங்க, மிஸ்வாக் செஞ்சிருக்கிறாங்க, வானத்தை பார்த்து இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத் ஆலி இம்ரானுடைய கடைசி ஐன ஓதி இருக்கிறாங்க. தண்ணியை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க வுது செய்யறதுக்கு. அழகாக உறுப்புகளை 3 தடவை கழுவி வுது செஞ்சாங்க. இந்த ஒவ்வொன்றும் மூமின் கண்ணுக்கு காட்சி கொடுக்கணும். சொல்ல போனா மூமினுக்கு ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் மீலாது வரும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100கணக்கான தடவை ஒவ்வொரு நாளும் நினைப்பாரு. நினைச்சாதான் அவருக்கு இத்திபா செய்யலும், அல்லாஹுடைய தூதரை பின்பற்றலும். இல்லாட்டி அவருடைய பின்பற்றுதல் குருட்டு பின்பற்றுதலாக ஆகும். கடைசியாக ராவு தூங்குற நேரமும் விருப்பிலிருந்து தூங்குவாரு. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் சூராவை எப்படி ஓதிப்பாங்க? ஓதுற நேரம் எழுத்துகள் எவ்வளவு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு அழகிய குரல்ல ஓதி இருப்பாங்க. அத கைகள்ல ஊதி உடம்பில தேய்க்கிற நேரம் அந்த மேனி எப்படி இருந்திருக்கும். தூங்கும் போது அவர்களுடைய கல்வி தூங்காது, கண் மட்டுமே தூங்கும். எத்தனை துஆக்களோடு அவர்கள் தூங்கி இருப்பாங்க. தூங்கும் போதே எத்தனையோ லாபங்கள் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க இல்லையா? சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் இருக்குது. ராவு தூங்குற நேரமும் கடனை அடைக்கிறதுக்கு துவா சொல்லி தந்தாங்க. படுக்கிற நேரமும் கடன் உள்ளவங்க நிம்மதியாக, கடன் தந்தவங்களை மறந்துட்டு தூங்கிடாதீங்க, அவங்களும் கடன் நீங்கணும் என்று துவா செஞ்சுட்டு கண்ணை மூடுங்கட்டாங்க. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. அல்லாஹும்ம அன்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷை وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقضي عنا الدين وأغننا عن الفقر. இதெல்லாத்தையும் மோதிட்டு எங்கட கடனை நிறைவேற்றி வறுமையிலிருந்து எங்களை தேவையற்று வைப்பாயாக, செல்வந்தனாக ஆக்குவாயாக என்று துஆ செஞ்சு போட்டு யாரு தூங்குவாரோ அவரை கடன்களை அல்லாஹ் அடைப்பார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழும்பும் போதும் ரசூலுடைய முகத்தோட எழும்புறாரு, தூங்கும் போதும் ரசூலுல்லாவுடைய முகத்தோட தூங்குறாரு. இவருதான் உண்மை முஸ்லிம். இவருக்கு தைரியமாக எழும்பேலும் அல்லாஹுடைய ரசூல முசாபஹா செய்யற, முஆனகா செய்யற, நெத்தியை தக்பீர் செய்யற, முத்தமிடுகிற ஆசையோட கபரில் இருந்து இவருக்கு எழும்புறது கேளும். சுன்னத்துகளுக்கு பின்னால போனா கேரண்டியோட இதை சொல்லும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக தன்னிடத்தில் இருக்கிற எல்லா வளங்களையும் பாவிச்சாங்க. அறிவை பாவிச்சாங்க, இஸ்லாத்தை பரப்ப. குணத்தை பாவிச்சாங்க, இஸ்லாத்தை பரப்ப. மனைவியோட செல்வத்தை பாவிச்சாங்க, இஸ்லாத்தை பரப்ப. உடல்ல இருக்கிற வலிமையை பாவிச்சாங்க, இஸ்லாத்தை பரப்ப. தன்னுடைய மகள்மார்களை பாவிச்சாங்க, இஸ்லாத்தை பரப்புறதுக்கு. என்னென்ன இருந்துச்சோ அவ்வளவையும் பயன்படுத்தி இஸ்லாத்தை பரப்பினார். அவங்களோட நற்குணங்கள் ஊடகத்தில பேசுறதுக்காக அல்ல, உலகமே பேசுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தின் சிகரம் என்று அவங்க நற்குணம் காட்டினது 4 மீடியாவில் காட்டணும், பேப்பர்ல எழுதணும், பல பேர் பேசிக்கொள்ளணும் என்றதுக்கல்ல. அவங்களோட குணத்தை காட்டி இவ்வளவு குணமுள்ள ஒருவர் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் எவ்வளவு நல்லதாக இருக்கும், அந்த மார்க்கத்துக்குள்ள மக்களை எடுக்கிறதுக்காகத்தான் குணத்தை காட்டினாங்க. முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்கள், வியாபாரங்கள், இந்த வியாபாரத்தினால ரிஸ்க் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில செய்யவானம். ரிஸ்க் வாரது தனி ரூட்ல, அது அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். அவருக்கு எழுதினது வந்து கொண்டிருக்கும். நீங்க வியாபாரம் பண்ணணும், இந்த வியாபாரத்தால பல பேருக்கு இஸ்லாத்தை கொடுக்கலும். ஒரு வியாபாரி உண்மையான முஸ்லிமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த நல்ல பண்பாடுகளை வச்சு வியாபாரம் செஞ்சா 100கணக்கான பேரை இஸ்லாத்துக்குள்ள எடுத்துடலும். வாளால அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பரப்ப இயலாது, பயானால அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பரப்ப இயலாது. அஹ்லாக்கால பரப்பின இஸ்லாம் பல நாடுகளை உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கிறது. எந்த ஒரு ரசூலையும் நபியையும் பார்த்து அல்லாஹ் நற்குணம் உள்ளவர் என்று சொல்லவே இல்லையாம். அஹ்மத் இப்னு சித்திக் அல் குமாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாபில் எழுதுறாரு, எந்த ஒரு நபிக்கும் நற்குணம் உள்ளவர் என்று அல்லாஹ் சொல்லல, ஒரே ஒரு ஆளுக்கு கொடுத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும். அதுவும் யாரு? அவ்வளவு உயர்ந்த குணம் வர முடியாது உலகத்தர பார்வையில. ஒரு மனிதனுக்கு கல்விய ஆசிரியரிடமிருந்து படிக்கலும், குணத்தை படிக்கணும் பெற்றோர்களிட்ட. குணம் படிக்கிறது தாய் தந்தையரிடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பவ காணவே இல்லை, பிறக்கிற நேரமே வாப்ப மௌத்து. குணத்தை படிச்சு கொடுக்க வேண்டியவர் இல்ல. 4-5 வயசாகிற நேரம் உம்மவும் மௌத்து. 2 சிறகும் 2 கையும் உடைஞ்சது போல
தாயும் தந்தையும் இல்லாம ஒருத்தர் வளர்றாரு, இவர் எப்படி குணமுள்ளவராக வரலாம்? அல்லாஹ் பொறுப்படுத்தான், நான் பொறுப்பெடுக்கிறேன், தாய் தந்தையருடைய பொறுப்பை நான் எடுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஒழுக்கம் படிச்சு தந்த என் ரப்பு தான். அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, என் ரப்பு எனக்கு அழகாக ஒழுக்கம் படிச்சு தந்தான். அவனே படிச்சு கொடுத்து அவனே சர்டிபிகேட்டையும் கொடுத்துட்டான். குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுத்தான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான குணமுள்ளவங்க நீங்க தான். அல்லாஹ்வுடைய மதரசாவில, அல்லாஹ்வுடைய கலாசாலையில ஒழுக்கம் கற்றவர்கள் ஜனாபே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒழுக்கத்துடைய வழிகாட்டல் கொடுத்தான், 3 சிறப்பான வழிகாட்டல். இது எங்களுக்கும் சேர்த்து சொன்னான். நீங்க உயிராக நேசிக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த பண்புகள் இருந்தா உங்களுக்கிட்டையும் இந்த பண்புகள் வரணும். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தான், நபியே மன்னிப்பண்டதை எப்பவும் கையில் எடுத்துருங்க. மன்னிச்சிருங்க என்று சொல்லல, மன்னிச்சிருங்க என்று சொல்லல, மன்னிப்ப கையில எடுங்க என்றான். குலில் அஃப்வ, மன்னிப்ப எடுங்க என்றான். சுப்ஹானல்லாஹ். மன்னிப்பு எவ்வளவு மன்னிக்கிறாங்க தெரியுமா? அவங்களோட மன்னிப்பு உலகத்துல முன்மாதிரி காட்டுறதுக்கு இல்ல, அவ்வளவு மன்னிச்சாங்க. ஹதீஸ்ல வருகிறது, ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கிட்ட வேலை செய்யற அடிமை, அடிமை என்கிறது வேலைக்காரன் அல்ல, அதை விட கீழ மிருகத்தை போல காசு கொடுத்து வாங்கி இருக்கிறேன், எஜமா நான் சொல்றதை எல்லாம் செய்யணும். என் அடிமை தவறு செய்யறான், யார சொல்லலாம், நான் என்ன செய்ய? மன்னிங்க. ஒருக்க மன்னிச்சா திருப்ப தவறு செய்யறானே, திருப்பவும் மன்னிங்க. திரும்ப தவறு செய்யறான், திரும்பவும் மன்னிங்க. எத்தனை தடவை மன்னிக்கிறதுக்கு யார சொல்லலாம்? சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னிக்கட்டாங்க. இப்படி மன்னிக்கிறதாக இருந்தா அவர் பொறுமையை தன்னகத்திலே கொண்டிருக்கணும். நல்ல குணம் என்பது அது ஒரு கட்டிடம் போல, நல்ல குணம் ஒரு கட்டிடத்தை போல, கட்டிடம் ஒரு அஸ்திவாரத்துக்கு மேல நிற்கிறது. நல்ல குணத்தினுடைய அஸ்திவாரம் பொறுமையாகும். நாங்க சொல்றோம், ரிஸ்க் அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறான். குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி செல்வம் கிடைக்காது. நீங்க தலகீழாக மௌத்தாக காட்டி நின்றாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிஸ்க் கிடைக்காது, பங்கு வச்ச மாதிரி தான் கிடைக்கும். ரிஸ்க்கு படிப்போட சம்பந்தம் இல்ல, படிச்சா ரிஸ்க் வந்துடாது. ரிஸ்க்கு கல்வியோட சம்பந்தம் இல்ல, கல்வியோட ரிஸ்க் வந்துடாது. ரிஸ்க்கு கடையோட சம்பந்தம் இல்ல, கடை போட்டா ரிஸ்க் வந்துடாது. படிச்ச எத்தனையோ பேர் ஜொப் இல்லாம இருக்கிறாங்க, கல்வி கட்ட எத்தனையோ பேர் தின்ன வழி இல்லாம இருக்கிறாங்க, கடை போட்ட எத்தனையோ பேர் ஊருக்கு முகம் காட்ட முடியாத கடனாளிகளாக இருக்கிறாங்க, கையொப்பம் போட தெரியாத பல பேர் கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. ரிஸ்குடைய ரூட் அது தனியானது, ரிஸ்குடைய ரூட் அது தனியானது, அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிஸ்க் மட்டுமல்ல பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல குணத்தையும் அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறானாம். இன்னல்லாஹ கஸம அஹ்லாகக்கும் கமா கஸம அர்ஸாகக்கும், உங்களோட ரிஸ்க்குகளை பங்கு வச்சிருக்கிறத போல அஹ்லாக்கையும் பங்கு வச்சிருக்கிறான். வாப்பக்கு ஒரு மாதிரி அஹ்லாக் இருக்கும், மகனிட்ட இன்னொரு வகையான அஹ்லாக் இருக்கும், 3வது மகனிட்ட இன்னொரு வகையான அஹ்லாக் இருக்கும். அல்லாஹ்ட்ட கேட்டுதான் அஹ்லாக் இருக்கும். எனவே அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்க உங்களோட கையில எடுங்க மன்னிப்பு என்று. 2வது சொன்னான், யார்கிட்டையும் நலவை எதிர்பார்த்து, சம்பளங்களை எதிர்பார்த்து, பாராட்டுகளை எதிர்பார்த்து, லாபங்களை எதிர்பார்த்து நல்லதை சொல்லிக் கொடுக்க போவானம். நல்லதை சொல்லிக் கொண்டே இருங்க. பாராட்டுவாங்க பாராட்டுவாங்க, ஏசுறவங்க ஏசுவாங்க, புறக்கணிக்கிறவங்க புறக்கணிப்பாங்க. நல்லதை ஏவிக்கொண்டே இருங்க. சில நேரம் அறியாத மக்கள் உங்களோட மொட்டி கொண்டு வருவாங்க, அவங்களை நீங்க கணக்கெடுக்காதீங்க, புறக்கணிச்சிருங்க. வாரிலானில் ஜாஹிலீன், முட்டாள்கள், விடயம் அறியாதவர்கள், இதனுடைய வெற்றியை தெரியாதவர்கள் வந்து குறுக்கிட்டால் அவர்களை நீங்க புறக்கணிச்சிருங்க. 3 அகலாக படிச்சு கொடுத்தான். மன்னிப்ப கையில் எடுங்க, நல்லதை மற்றவங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்க, அறியாதவர்கள் வந்து மோதும் போது அவர்களை புறக்கணிச்சிருங்கன்னு சொன்னான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நஜிதுல இருந்து, அந்த திசையில இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு யுத்தத்துக்கு ஒரு ஜமாத்துல போயிட்டு வர்றாங்க. சரியாக கைலூலாவுடைய நேரம் சஹீஹுல் புகாரியில் பதியப்பட்டிருக்கிறது. கைலூலாவுடைய நேரம். ஒரு பெரிய மரம் உண்ட காண்றாங்க. பாலைவனத்துல மரம் உண்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். சஹாபாக்கள் சொன்னாங்க, இங்க கைலூலா தூங்குவோம். முற்பகல்ல கைலூலா தூங்குறது எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டினாங்க. யுத்தத்திலிருந்து வரும்போது பயணத்தை நிறுத்திட்டு தூங்கி இருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஆங்காங்கே விரிந்து தூங்கினாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் கேக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. போயிட்டு பார்த்தா ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நபி அலைஹிஸ்ஸலாம் காட்டினாங்க, இவரை பாருங்க, இவர் என்ன செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார் தெரியுமா? எனக்கு நல்ல தூக்கம் பெய்ந்த நேரம் என் வாழை உரையில போட்டு நான் இந்த மரத்தில தொங்க வச்சிருந்தேன். இந்த காட்டரபி இந்த மனுஷன் வந்து வாழை உருவி எடுத்து என் தலைக்கு நேர கொண்டுட்டாரு. போட்டா அவ்வளவுதான். அல்லாஹ் எனக்கு அப்ப முழுப்ப தந்துட்டான். அப்ப இவரு கேட்கிறாரு, வாழை இந்த கையில இருக்குது, தலை பறக்க போகுது. இந்த நேரத்தில் யார் உங்களை தடுக்க போற? மையம்னா மின்னி, யாரால ஏலும் உங்களோட உசுரை காப்பாத்துறதுக்கு? யாரால ஏலும் என்ன வெற்றில இருந்து உங்களை தப்ப வைக்கிறதுக்கு? நான் அல்லாஹ் என்று சொன்னேன். அவர் அப்படியே குந்திட்டாரு. அல்லாஹ் என்று சொன்னே அவர் குந்திட்டாரு. இப்ப அவருடைய கையிலிருந்து நான் வாழை எடுத்தேன். வாழை எடுத்து உருவி கேட்ட, இப்ப ஏண்ட வாழிலிருந்து உன்னை தப்ப வைக்கிறது யாருங்க? அவர் என்ன பார்த்து சொன்னாரு, குன் ஹைர ரஜுலின், ஒரு நல்ல மனுஷனாக இருந்துக்கோங்கண்டாரு. சுப்ஹானல்லாஹ். காட்டரபி சொன்னார், ஒரு நல்ல மனுஷனா இருந்துக்கோங்க. இது யாரு வந்திருக்கிறார்? வெட்ட வந்தவன், ரசூலுல்லாவை கொல்ல வந்தவர். இன்னொரு வினாடி தப்பி இருந்தா ஏதும் பண்ணி இருப்பான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ உரையில போட்டாங்க. போட்டுட்டு சொன்னாங்க, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லப்பான்னு. அவன் சொன்ன, எனக்கு விருப்பம் இல்லை. பாருங்க, அந்த நேரத்தில் அவனை பயமுறுத்தி களிமா சொல்ல வைக்கலும் உலகத்தை காட்டினாங்க. வற்புறுத்தி எடுக்கிற மார்க்கம் இல்லை இஸ்லாம். நாங்க யாரையும் வற்புறுத்தி எடுக்க மாட்டோம். வாள் முனையில ஒருவரை உள்ளுக்கு எடுக்கிற மார்க்கம் அல்ல இஸ்லாம். உனக்கு விருப்பம் இல்லை என்றால் நீ சும்மா இருந்து சும்மா இருந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சஹாபாக்களும் பார்த்தாங்க. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் வாகிதியுடைய மகாஸியில் இருந்து எடுத்து எழுதுறாங்க, இந்த மனிதர் போயிட்டு அவருடைய ஊர்ல போயிட்டு சொல்றாரு, ஒரு சிறந்த மனிதனை சந்திச்சு முகம் கொடுத்துட்டு வந்தேன் என்று. இவர் போயிட்டு சொன்ன செய்தியால் அந்த கிராமத்தில் நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. நிறைய பேர் இஸ்லாம். ஒரு மன்னிப்பு, அந்த மன்னிப்பு தான் ஒரு சிறந்த நற்குணம். ஒரு கிராமத்தில் பல பேருக்கு ஹிதாயத்து கிடைச்சிருச்சு ஒரு மன்னிப்பினால. இப்படி எத்தனை பேரை தீனுக்குள் எடுக்கலாம். இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணத்தை நாங்க கொடுத்திருக்கலாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னொரு நாள் பாக்குறாங்க ஹைபர் யுத்தத்துக்கு போய்த்திருக்கிறாங்க. ஹைபர் முழுக்க யூதர்களுடைய நகரம், அவர்களுடைய கோட்டை அங்க இருக்குது. அங்க வெற்றி கொண்டு திரும்பி வருகிற நேரம் நல்ல மனுஷன் போல சல்லாம் இப்னு மிக்ஸம் என்ற யஹூதியுடைய மனைவி ஸைனப் என்று சொல்லக்கூடியவள் ஆட்டிறைச்சில நஞ்ச கலந்து கொடுத்துட்டாள். யஹூதிகள் அப்பவும் அப்படித்தான், இப்பவும் அப்படித்தான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சாப்பிட முன்னால ஒரு சஹாபி சாப்பிட்டுட்டாரு. அலா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு அன்ஹு துடித்து அங்கே மூத்தா போயிட்டாரு. அல்லாஹுடைய தூதர் வாயில கொஞ்சம் பட்டுச்சு. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தட்டி விட்டாங்க, சாப்பிட்டுடாதீங்க, நஞ்சு இருக்குது. அந்த நஞ்சு வாயில பட்டுச்சு. அந்த பட்ட நஞ்சுதான் கடைசி நேரத்தில் அவருடைய மௌத்துக்கு காரணமாகிச்சு என்று கூட புகாரியில் இருக்குது. ரூஹு பெரிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஆயிஷா நாயிர கழுத்துல சாஞ்சு கொண்டு சொன்னாங்க, ஆயிஷா ஹாதா அவானு இன்கிதாய் அபுஹரி, என் ஹார்ட்டில் இருக்கிற அந்த நரம்பு இப்ப வெடிக்குது. இது எதால வெடிக்குதுண்டா, 4 வருஷத்துக்கு முன்னால ஹைபர்ல யஹூதிகள் தந்த நஞ்சுடைய தாக்கம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சீராவுடைய பாடத்துல கொண்டு வரல.
யுத்தம் பற்றி பேசுற கிதாபுல் மகாசில கடைசிக்கு கொந்திக்கிறாங்க. ஏண்டா அன்னாருடைய மரணம் வீட்டு படுக்கையில வந்தாலும் அது ஒரு ஷஹாதத்தாகவே வந்துச்சு. யுத்தத்தில கொடுத்த நஞ்சட தாக்கம் தான் அவர்களுடைய மரணம். இந்த பெண்ணை கூட நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னிச்சுட்டாங்க. நஞ்சி கொடுத்த பெண்ணை மன்னிக்கிறாங்க. ரிவாயத்தில் இருக்குது, அந்த பெண் உடனே களிமா சொன்னாலாம். வேற அறிவிப்பில் இருக்குது, நான் எனக்கு நஞ்சு தந்ததை மன்னிச்சிடுறேன், ஆனா அலா இப்னு மாரூர் என்ற சஹாபி உன்னை நஞ்சினால மௌத்தா போயிட்டாரு, அவங்களோட குடும்பம் பழி எடுக்கிறதா இல்லையாங்கிறத தீர்மானிக்கட்டும். அவரோட விஷயத்தை விட்டுட்டாங்க. எப்படி அவர்களுடைய அஹ்லாக்க பாவிச்சு ஒவ்வொரு மனிதனை இஸ்லாத்துக்குள்ள எடுக்கிறாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் முஸ்லிமுடைய விரிவுரையான அல் மின்ஹாஜில குறிப்பிட்டிருக்கிறாங்க. மதீனாவுக்கு அந்த காலத்தில் தூர பிரதேசங்கள் இருந்து விவசாயிகள் வியாபாரிகள் வந்து மதீனாவோட பஜார்ல வியாபாரம் செய்வாங்க. ஒரு நாள் ஒரு விவசாயி வந்திருக்கிறான். அவர் வந்திருக்கிறது எங்கிருந்தா பனு அப்துல் கைஸ், மதீனாவிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஊர். ஒரு பெரிய கோத்திரம் அங்க இருக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு விவசாயி பொருள்களை எடுத்துட்டு வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாரால பேய்த்துக் கொண்டிருந்தாங்க. மதீனாவின் அரசர், இஸ்லாமிய படையின் தளபதி, மறுமையின் சையீத் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. இவரை கண்டு நீங்க எந்த ஊரு என்று கேட்கிறாங்க. அவர் சொன்னாரு, நான் பனு அப்துல் கைஸ் தூரம். அந்த ஊரை சேர்ந்தவரா? உங்களோட கபீலாவினுடைய தலைவர் இருக்கிறார் அஷஜ், அவர் எப்படி சோமான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கிறாரான்னு கேட்டாங்க. இவர் சொன்னாரே, அவரையா கேட்கிறீங்க? அவரோட மருமகன் தான் நான், அவரோட மகளைத்தான் நான் திருமணம் செஞ்சிருக்கிறேன். அப்படியா? உங்களோட அஷஜ் கிட்ட நல்ல தன்மைகள் இருக்குது, ஒன்றுக்குமே அவசரப்பட மாட்டார், நிதானம் இருக்குது அவர்கிட்ட. அல் ஹில்முன் அனாத், எந்த கஷ்டத்தையும் சகிக்கிறவர், அவசரம் இல்லாம நிதானமாக தீர்மானம் எடுக்கிறவர், காரியங்களை செய்யறவர் அப்படி என்றாங்க. இவருடைய உள்ளத்துல பெரிய ஒரு இடம் பிடிச்சது. இனிப்பாக கவலையோட பேசின இந்த வார்த்தை சுக விசாரிப்பு, இது பெரிய இடத்தை பிடிச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யார் இது வித்தியாசமாக வந்து பேசிட்டு போறாரு? சொன்னாங்க, இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு, இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னால ஓடிட்டு போனாரு. உபுசுத் யதக், கையை நீட்டுங்க. கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்னக ரசூலுல்லாஹ். அவருக்கு எந்த குர்ஆன் ஆயத்தையும் மோதி இஸ்லாத்துக்கு வாங்கன்னு விளக்கம் கொடுக்கல, தாவத்தும் கொடுக்கல. தாவத் என்ன? அவரோட மாமாவை பத்தி விசாரிச்சது. காபிர் வந்து எங்கட பஜார்ல வியாபாரம் பண்றாரு, அவரோட பேசின இனிப்பான வார்த்தை, நாங்க பேசுற அவனிட்டு துச்சமான விலைக்கு சாமம் வாங்கணுமான்னு பாக்குறதுக்கு, அவனை ஏமாத்தி பொருள் எடுக்கணுமான்னு பாக்குறதுக்கு. இதனாலதான் எங்களிலிருந்து அவனுக்கு இஸ்லாம் போகதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, எங்களுக்கு இருக்கிற இஸ்லாத்தை அவனுக்கு எப்படி கொடுக்கலாம்? இப்ப இவர் மஸ்ஜிதுக்கு வந்து படிக்கிறார். வியாபாரம் முடிஞ்ச நேரத்தில் மஸ்ஜிது நபவிக்கு வந்து படிக்கிறார், உலூவை படிக்கிறார், தொழுகையை படிக்கிறார், ஃபாத்திஹாவை படிக்கிறார். வியாபாரம் முடிஞ்சு ஊருக்கு போற காலம். விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியா விடை கொடுக்கிறதுக்கு வந்தாங்க. யார சொல்லலாம் போறேன் அப்படின்னா சொன்னாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களோட ஊர்ல ஒரு முஸ்லீமுமே இல்ல, அதுக்காக தொழுகையை விட்டுடாதீங்க. 5 நேரமும் உங்களோட ஊர்ல தொழுகையை காட்டுறதும் அபாயம். பயங்கரமான ஆட்கள் இருக்கிறாங்க, மதம் மாறினு விளங்கினா கொண்டு போட்டுருவாங்க. இருந்தாலும் தொழுகையை விடையலாது, நீங்க ரூமுக்குள்ளையாவது உது செஞ்சு தொழுதுக்கோங்க. ரெண்டாவது சொன்னாங்க, போற நேரம் உங்களோட மாமாக்கு ஒரு கடிதம் தாரன். என்ன கடிதம்? அங்கிருந்து பொருள்களை இறக்குங்க, அங்கிருந்து சாமான் சட்டி இறக்குங்க என்று கேட்டல்ல, இந்த சுத்தமான இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க தாவத்துடைய கடிதம். இவர் ஊருக்கு போனாரு. அங்கு போயிட்டு ரகசியமாக 5 வக்தையும் தொழுகிறாரு. ஊருக்கு மறைச்சாலும் மனைவிக்கு மறைக்கலாது இல்லையா? மனைவி பாக்கிறா, இவருக்கு என்ன நடந்திருக்குது? ஒவ்வொரு நாளும் 5 தடவை முகம் கைகால் எல்லாம் கழுகிறாரு. சுகரை பார்த்து குனிஞ்சு குனிஞ்சு எழும்புறாரு. என்னமோ பிரச்சனை இவருக்கு இருக்குது. இதை போயிட்டு வாப்பா கிட்ட சொல்லி கொடுத்துட்டான். வாப்பா வாரார், அஷஜ் அப்துல் கைஸ். மருமகன்கிட்ட கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? நல்ல சந்தர்ப்பம். அவரு சொன்னாரு,
மாமா உங்களை பத்தி விசாரிச்சதுதான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நல்லெண்ணம் என் கல்வியில பிறந்துச்சு. நான் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன். அவருடைய மார்க்கத்தில் இருக்கிற தொழுகை தான் இது என்று சொல்லிக்கொண்டே அந்த கடிதத்தை எடுத்து கொடுக்கிறாங்க. கடிதத்தை வாசிக்கிறார். அசஜ் அப்துல் கைஸ் இஸ்லாத்தை தழுகிறார். அந்த கபீலாவில உள்ளவர்களை ஒன்று சேர்த்து மாலையில் அந்த கடிதத்தை வாசி காட்டுகிறார். முழு கபீலாவும் இஸ்லாத்தை தழுகிறாங்க. இது டிவி சேனல்ல போட்டு கொடுத்த இஸ்லாமிய விளக்கம் அல்ல, இஸ்லாமிய புத்தகத்தை பார்த்து படித்ததல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறையினால் பனு அப்துல் கைஸ் இஸ்லாத்துக்கு வருது. இவைகளைத்தான் இந்த நுணுக்கங்களை தேடி 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 நாங்களும் வாழும் போது ஒவ்வொருவரும் ஒரு 10 பேருக்காவது இந்த இஸ்லாத்தை பகிர்ந்தளித்து கொடுத்துட்டு போகலும்டா. ஒரு 10 பேரை ஒரு வியாபாரி அவரோட இருக்கிற வியாபாரிகள் 10 பேருக்கு இந்த அஹ்லாக்கை கொடுக்கிறார். நல்ல குணத்தினூடாக இந்த தீனை அவர்களுக்கு பகிர்ந்து விட்டு போறாருண்டா நாளைக்கு சந்தோஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முசாபஹா செய்யலாம். உங்களோட தீனை நாங்களும் பரப்பிட்டு தான் வந்தோம் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லலாம். தைரியமாக அவர் கொழும்புறதுக்கு கேளும். ஆகவே இந்த பண்பாடுகளை எடுப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் அன்னாரது சுன்னத்துகளை நாளுக்கு நாள் ஒவ்வொன்றாக தேடி தேடி படிப்போம். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இதையாவது இந்த 3 சுன்னத்தையுமாவது இந்த நாளில நாங்க வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நபி அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து அதிகமான ஹதீசுகளை படித்த சஹாபிதான் ஹதீஸ்களை வல்லுநர்களின் தலைவர் என்று போற்றப்படுகிற ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு 3 விஷயங்களை வசியத்து செஞ்சாங்க. அதை எப்படி சொல்றாங்க தெரியுமா? அவுசானி ஹலீலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது நண்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை எனக்கு வசியத்து செய்தார்கள். அது அவர்களுக்கு மட்டும் சொன்னதல்ல, எங்களுக்கும் சேர்த்து சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் வித்ருடைய தொழுகையை தொலை சொன்னாங்க. வித்ரு தொழுகையை மிஸ் பண்ணிடாதீங்க, வித்ரு தொழுகையை தொலை சொன்னாங்க. 2வது சொன்னாங்க லுஹாவுடைய தொழுகையை தொழுங்கன்னாங்க. 3வது சொன்னாங்க மாதத்தில 3 நோன்பு, பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீர், வானம் வெண்மையாக இருக்கிற இந்த 3 நாட்கள், இந்த 3 நாட்களையும் நோன்பு பிடிங்கன்னாங்க. எனது ஹபீப் எனக்கு சொன்ன அந்த வசியத்தை நான் விடாம செய்து வருகிறேன். ஹஜ்ரத் அபூ ஹுரைராவுக்கு சொன்ன அந்த வசியத்தை நாங்கள் எங்களுக்கு சொன்ன வசியத்தாக எடுத்துக்கொள்வோம். வாழ்க்கையில் இதை பேண முயற்சி செய்வோம். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. செய்த அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. எங்களுக்கு இஹ்லாஸை நசீபாக்குவானாக. அமல்களில் இஸ்திகாமத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடனும் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் உண்மையான முஹப்பத்தை எங்களுடைய கல்வியில் ஏற்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய தூதரை முழுக்க முழுக்க பின்பற்றி வாழுகிற அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும், அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சையும், அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் முன்மாதிரியாக பார்த்து பார்த்து வாழ்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. நாளை கியாமத்துடைய நாளில் அன்னாரை பார்த்து சலாம் சொல்லி முசாபஹா செய்து அவர்களுடைய ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்தும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில்